வணக்கம் பசங்களா. நாம தமிழ் வழியில நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம தமிழ்ல நீட் டீச் பண்ணிட்டு இருக்கோம் பசங்களா. அதோட தொடர்ச்சியாக தான் நாம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரைபடங்கள் பார்க்க போறோம். இந்த வரைபடங்கள் பார்ட் 1 பகுதி 1 நேற்றே எடுத்துட்டோம். லாஸ்ட்டாக நாம் போஸ்ட் பண்ணியிருப்போம். இது பகுதி 2 பார்க்கலாம் பசங்களா. ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பகிருங்க. அதனால அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நேற்று எது வரைக்கும் லாஸ்ட் வகுப்பில் எது வரைக்கும் பார்த்துருப்போம் அப்படின்னா நேர்கோட்டின் சமன்பாடு பார்த்துருப்போம். இந்த வகுப்பில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடோட வரைபடம் எப்படி நாம் வரைகிறது, அதே மாதிரி செவ்வக அதிபரவளையமோட வரைபடம் எப்படி வரைகிறது நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதை பொறுத்து நம்ம நிறைய வரைபடங்களை பார்க்க போகிறோம் பசங்களா. இந்த வரைபடங்கள்ல இருந்து 2 கொஷின் வரும். ஸோ 2 கொஷின் அப்படின்னா 8 மார்க். ஸோ நம்ம மிஸ் பண்ணவே கூடாது பசங்களா. ஸோ இந்த வீடியோவை ஃபைனல் வரைக்கும் பாருங்க. ஓகே, வில் ஸ்டார்ட். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபடி சமன்பாடோட நாம் வரைபடம் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு இருபடி சமன்பாடுனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் பசங்களா. ஸோ நமக்கு இருபடி சமன்பாடுங்கிறது என்ன சொல்லலாம்னா ax² பிளஸ் bx பிளஸ் என்ன சொல்லலாம் c இஸ் ஈக்குவல் டு 0 சொல்லலாமா. இதை நம்ம என்ன சொல்லலாம், இருபடி சமன்பாடு சொல்லலாம். இப்போ இந்த இருபடி சமன்பாடு இதை பற்றி தெளிவான விளக்கம் இருபடி சமன்பாடுல தனியாக பார்க்கலாம். இங்கே நம்ம வரையறனால நான் என்ன ஒரு கண்டிஷன் எனக்கே கொடுத்துக்க போகிறேன் அப்படின்னா பியோட மதிப்பு என்ன எடுத்துட்டேன், 0ன்னு எடுத்துட்டேன். இப்போ சியோட மதிப்பு 0 எடுத்துட்டேன், ஏவோட மதிப்பு 1 எடுத்துட்டேன். இப்போ இந்த வரைபடத்தோட இந்த இதுக்கு 0 இல்லை ஒயின்னு எடுத்துட்டேன் இந்த இடத்துல. புரிஞ்சுங்களா? இப்போ இதோட வரைபடம் நம்ம வரைய போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த கண்டிஷன் எடுத்துட்டேன், நம்ம வரைபடம் வரையலாமா. இப்போ என்னவா இருக்கும் பாருங்க, இருபடி சமன்பாடோட சமன்பாடு எப்படி இருக்கும். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துட்டேன் b0 c0 இருக்கனால a1 எடுத்துட்டேன்னா y is equal to என்னவா இருக்கும், x² இருக்கும். ஸோ இதுதான் நான் இருபடி சமன்பாடோட முதல், அதாவது ஒரு எளிமையான ஒரு ஐடியாவை நம்ம பார்க்குறோம் பசங்களா. இப்போ நான் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இருபடி சமன்பாடோட வரைபடம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ அதுக்காக நான் என்ன எடுத்துட்டேன், x is equal to 1 கொடுக்குறேன். எக்ஸோட வேல்யூ 1 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன சொல்லலாம், 1ன்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸுங்கிறது என்ன சொல்லலாம், சார்பற்ற மாறிலி. ஒய்ங்கிறது என்ன சொல்லலாம், எக்ஸை சார்ந்து இருக்கிறனால சார்பு மாறிலின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் 0 எடுத்துட்டேன்னா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைச்சும், இங்கே நான் பிரதியிடும் போது 0 கிடைக்கும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 எடுத்துட்டாலும் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஒய் இஸ் ஈக்குவல் டு -1 ஸ்கொயர் ஆயிரும். என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துட்டேன், இங்கே நான் சப்ஸ்டியூட் இங்கே பிரதியிடும் போது எனக்கு கிடைச்சிடும் 2 இன்டூ ஸ்கொயர் இல்லையா, எனக்கு கிடைச்சிடும் 4 கிடைச்சிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2ன்னு எடுக்கிறேன், எனக்கு கிடைச்சிடும் y இஸ் ஈக்குவல் டு -2, இது ஸ்கொயர். இங்கே பாருங்க, இங்கே இரட்டைப்படையாக இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் ஆஃப் ஸ்கொயர் என்ன ஆயிரும், -1 ஸ்கொயர் என்ன ஆயிரும், +1 ஆயிரும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் நம்மளோட வரைபடத்துக்கான புள்ளிகள் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வரைபடம் வரைஞ்சா எப்படி இருக்குன்னு பாருங்க, பார்க்கலாம். நான் எக்ஸ் அச்சு எடுத்துட்டேன், இந்த இதை எடுத்துட்டேன், ஒய் அச்சு நான் எடுத்துட்டேன். இந்த எக்ஸ் அச்சில் நான் என்ன எடுத்துட்டேன், எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். ஒய் அச்சில் இங்கே ஒய்ன்னு எடுத்துட்டேன். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சொல்லும் போது ஒய்யோட மதிப்பு என்னவா இருக்கும், 0வா இருக்கும். நாம நேற்று பார்த்துருந்தோம் லாஸ்ட் வகுப்பில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அந்த வரைபடம் எது வழியா போகும் பார்த்தோம், அந்த மையத்தின் வழியா போகும்னு பார்த்தோம். அப்படின்னா இந்த இடத்துல என்னவா இருக்கும், மையத்தின் வழியா தான் போகும். மையங்கிறது எந்த பாயிண்ட் நாம் எடுத்துக்கலாம், இதுதான் மைய பாயிண்ட். x0 ஒய்யும் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ x நான் ஒய்ன்னு எடுத்துட்டேன், ஒய்யோட மதிப்பு என்ன இருக்கும், 1 இருக்கும். x2 எடுத்துட்டேன், ஒய்யோட மதிப்பு என்னது, 4. அதாவது 2 இங்கே 2, இது 3, இது 4ன்னு எடுத்துட்டேன். ஓகேவா? அப்படின்னா நாம புள்ளியை வச்சேன் அப்படின்னா இது 2ன்னு சொல்லும் போது 4 இங்கே கிடைக்கும். அதே மாதிரி இது -1 எடுத்துட்டேன்,
நான் -1 எடுத்தாலும் ப்ளஸ் தான், ஒய் +1 தான் வரப்போகுது. -2 எடுத்துட்டாலும் +4 தான் வரப்போகுது. எங்கே வரும் அப்படின்னா இங்கே வரும். ஸோ இந்த புள்ளியெல்லாம் இணைச்சேன் அப்படின்னா நமக்கு எப்படியான வரைபடம் கிடைக்கும்? இந்த மாதிரி வரைபடம் கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லலாம்? இருபடி சமன்பாடோட வரைபடம். இதை தான் என்ன சொல்லலாம் அப்படின்னா பரவளையம்னு சொல்லலாம். பரவளையம். இருபடி சமன்பாடோட வரைபடம் என்னவா இருக்கும்? வரைபடம் பரவளையமா இருக்கும். y is equal to x² அப்படின்னா என்ன வரைபடமா இருக்கும்? பரவளையமா இருக்கும். பசங்களா இதை தெரிஞ்சுக்க. y is equal to x². இப்போ இந்த y is equal to x அப்படிங்கிறது பாருங்க. இப்போ எனக்கு இந்த மாதிரி வரைபடம் கிடைச்சிருக்கு. இதை நான் இப்படியே கட் பண்றேன்னு வச்சுக்குவேன். வெட்டுனா அப்படின்னா இது ஒரு பாதியா மாறும், இது ஒரு பாதியா மாறும். புரியுதா? இந்த பாதி நான் எடுத்துட்டேன், இந்த பாதி எடுத்துட்டேன், இப்படி கட் பண்றேன். இந்த கட் பண்றது என்ன அப்படின்னா வெட்டுறேன். ஸோ எந்த அச்சில் வெட்டுறேன்? y அச்சுக்கு வெட்டுறேன் அப்படின்னா அது என்ன சொல்லலாம்? y அச்சின் என்ன சொல்லலாம்? சமமா இருக்குன்னு சொல்லலாம். அப்படின்னா இதோட பரப்பும் என்னவா இருக்கும்? சமமா இருக்கும் y அச்சில் வெட்டும் போது. புரிஞ்சுதா? ஸோ இதை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா எந்த அச்சுக்கு சமமா இருக்கும்? y அச்சுக்கு சமமா இருக்கும். y அச்சுல சமமா இருக்கும். y அச்சு சமம். பகுதியா பிரிக்கலாம். இரு இணையான பகுதியா, இணையான பரப்பா பிரிக்கலாம். அப்படின்னா y அச்சுக்கு இரு இணையா பரப்பா பிரிக்கலாம். புரியுதா? எப்போனா y is equal to x². அப்படின்னா இது ஒரு பரப்பு, இது ஒரு பரப்பு. எப்ப வெட்டும் போது? y-க்கு வெட்டும் போது. y is equal to x² அப்படின்னா y-ல வெட்டுனா ரெண்டு பரப்பா பிரியும். ரெண்டு பரப்போட என்னவா இருக்கும்? பரப்பளவு என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். புரிஞ்சுதா? கிளியரா பசங்களா? இதுவே நான் எடுக்கிறேன். இங்க பாருங்க, y is equal to x²ங்கிறது y அச்சுக்கு சமமா இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். இரண்டு பகுதியா பிரிக்கலாம் y-ல வெட்டும் போது. இதுவே புரிஞ்சுக்கங்க. இதுவே நான் எடுத்துட்டேன். இப்போ x is equal to y² எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் y is equal to x². இப்போ x is equal to y² எடுத்துட்டேன். இப்போ x is equal to y². இங்க பாருங்க, y is equal to x² அப்படின்னா நான் y-க்கு நான் வெட்டும் போது, y-ல நான் வெட்டும் போது y-க்கு எதுவா இருக்கும்? சமமா இருக்கும். அப்படின்னா y is equal to x². இதுவே x is equal to y அப்படின்னா நான் எதுக்கு சமமா இருக்கும்? x அச்சுக்கு சமமா இருக்கும். அப்படின்னா எப்படி போடலாம்னா x அச்சுன்னு சொல்லும் போது இப்படி நாம போடலாம். அப்படின்னா இதோட பரப்பும் என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். புரிஞ்சுதா பசங்களா? கிளியரா? ஸோ இதை தெரிஞ்சுக்க பசங்களா. யாராவது புரியலன்னா கேளுங்க. ஓகேவா? x is equal to y²னா எதுக்கு சம பரப்பா பிரியும்? சரி, எப்படி கட் பண்ணணும் எடுத்துட்டேன். ஒரு நிமிஷம். இப்போ நான் எடுத்துட்டேன் y is equal to x² அப்படின்னா நான் எப்படி எதுக்கு சமமா பிரிக்கணும்? x அச்சில் நான் வெட்டணும். x அச்சா வெட்டும் போது என்ன ஆகும்? அந்த வரைபடம் சமமான பரப்புல மேலையும் கீழையும் என்ன ஆகும்? எனக்கு வரும். புரியுதா? y is equal to x² அப்படின்னா என்ன சொல்லலாம்? நான் y அச்சை வெட்டும் போது, அதாவது இப்படி y அச்சை இப்படி நான் வெட்டும் போது இது ஒரு சம பரப்பும் இது ஒரு சம பரப்பா பிரியும். அதுதான் y is equal to x². x is equal to y² அப்படிங்கிறது மேல இருக்க பரப்பும் கீழே இருக்க பரப்பும் என்னவா இருக்கும்? சமமா இருக்கும் x அச்சுல வெட்டும் போது. புரிஞ்சுதா? கிளியரா பசங்களா? இன்னொன்னு பாருங்க. இப்ப நான் எடுத்துட்டேன் y is equal to x²னா y அச்சுல வெட்டும் போது எனக்கு இது ஒரு பரப்பும் சமமா பிரியும். இப்ப நான் என்ன எடுத்திருக்கேன்? y is equal to மைனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? -x²னா இங்க பாருங்க, +x²னா மேல இருக்கிறது வெட்டும், -x கீழே இருக்கிறது வெட்டும். அப்படின்னா இது +y அச்சு, இங்க நமக்கு மைனஸ் வந்திருக்கனால நாம என்ன பண்ணிடலாம்? -y அச்சோட வெட்டும் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது. புரிஞ்சா? எப்படி வெட்டும் அப்படின்னா இந்த மாதிரி வெட்டும். புரியுதா? இதுதான் என்ன சொல்லலாம்? y is equal to -x² சொல்லலாம். ஏன்னா கீழே இருக்க, அதாவது நெகட்டிவ் y அச்சுல வெட்டும் போது இது சமமா பகுதியா பிரியும். இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். x is equal to y² அப்படின்னா இந்த, அதாவது
எனக்கு இடது பக்கம் சரி வலது பக்கம் எனக்கு வரைபடம் வரும். இப்போ x is equal to -y ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும்? எனக்கு வரைபடம் எந்த மாதிரி வரும்னா மைனஸ்ல வரும். இது எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன், இதை ஒய்ன்னு எடுத்துட்டேன். இது புரிஞ்சுதா பசங்களா? ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பரவளையமோட வரைபடம். ஸோ கிளியரா தெரிஞ்சுக்க. புரிஞ்சுதா? ஸோ இதை நாம் எங்கே யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு எங்க பயன்படுத்த போறோம் அப்படி தெரிஞ்சுட்டா நமக்கு இன்னும் சுலபமா புரியும். இப்போ கைனடிக் எனர்ஜி எடுத்துட்டேன், இயக்க ஆற்றல் எடுத்துட்டேன். இயக்க ஆற்றல் என்ன சொல்லலாம்? உந்தமை வச்சு இயக்க ஆற்றலை எப்படி நாம வரையறுக்கலாம்? இயக்க ஆற்றல் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் டிவைடட் பை 2m சொல்லலாமா? p ஸ்கொயர் டிவைடட் பை 2m. இப்போ mங்கிறது நான் கான்ஸ்டன்ட் மாறிலின்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். mங்கிறது ஒரு மாறிலியை எடுத்துட்டேன், மாறாதுன்னு எடுத்துட்டேன், மாறிலி எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். இப்போ இயக்க ஆற்றல் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா உந்தத்தின் இரு மடங்கிற்கு நேர்தகவில் இருக்கும். உந்தத்தின் இரு மடங்கிற்கு நேர்தகவில் இருக்கும். அதனாலதான் p ஸ்கொயர் சொல்லலாம். இப்ப நான் இதுக்கு வரைபடம் வரைகிறேன். எது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நாம கேட்கிற கொஸ்டின் என்ன, கேள்வி என்ன அப்படின்னா எதை நான் எக்ஸ் அச்சில் வரையணும், எதை ஒய் அச்சில் வரையணும். எக்ஸ் அச்சில் வர்றது சார்பற்ற மாறிலியை எக்ஸ் அச்சில் வரையணும், சார்பு மாறிலியை ஒய் அச்சில் வரையணும். இப்போ இதுல எது சார்பற்ற மாறிலி? இப்ப நான் சார்பற்ற மாறிலினா பிங்கிறது என்ன சொல்லலாம்? சார்பற்ற மாறிலி. சார்பற்ற மாறிலி. கேங்கிறது என்ன சொல்லலாம்? சார்பு மாறிலின்னு சொல்லலாம். சார்பு மாறிலி, சார்பற்ற மாறிலி. இப்போ சார்பற்ற மாறிலிய எந்த அச்சுல எழுதணும்? ஸோ பிங்கிறத நான் என்ன எடுத்துட்டேன்? எக்ஸ் அச்சில் எடுத்துட்டேன். சார்பு மாறிலிய ஒய் அச்சில் நான் எடுத்துட்டேன். ஸோ அதான் இயக்க ஆற்றல். இப்போ இந்த இயக்க ஆற்றலுக்கும் பிக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா பி ஸ்கொயர். எது மாதிரி சொல்லலாம்? y is equal to x ஸ்கொயர்னு சொல்லலாமா? y is equal to x ஸ்கொயர்னு சொல்லலாமா? அப்படின்னா y is equal to x ஸ்கொயர்னா எந்த அச்சை நான் வெட்டும் போது இரு சமமா பிரியும்? y அச்சை வெட்டும் போது சமமா இருக்கும். அப்படின்னா கொஸ்டின் கேள்வி மேல நாம எழுதணுமா கீழே வரையணுமா அப்படிங்கிறதா இருக்கு. இப்போ இது பாசிட்டிவா இருக்கனால நமக்கு என்ன மேல போடணும், இப்படி வரும். புரியுதா பசங்களா? ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. புரியுதா பசங்களா? எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கிளியரா? இப்போ நான் இதுல இருந்து ஒரு இன்னொரு வரைபடம் வரைய போறேன். இது ஒரு சுலபமா இருக்கும். எப்படின்னு பாருங்க. இப்போ நான் எடுத்துட்டேன் y is equal to root x ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். y is equal to rs. இப்போ நான் எடுத்துட்டேன் y is equal to x ஸ்கொயர்னு எடுத்துட்டேன். y is equal to x ஸ்கொயர் இல்லையா? y is equal to x ஸ்கொயர். இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா x is equal to இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும் என்ன பண்ணணும்? ரெண்டு படத்துக்கும் வர்க்கம் எடுக்கணும். அப்படின்னு என்ன சொல்லலாம்? இங்க பாருங்க, இந்த இடத்துல வர்க்கம் எடுக்கிறேன். y பவர் 1/2 is equal to x ஸ்கொயர் 1/2 இல்லையா? இப்போ 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்ப நான் x என்ன கிடைச்சும் x பவர் 1/2ன்னு சொல்லலாமா? x பவர் 1/2. அப்படின்னா இங்க பாருங்க y is equal to x ஸ்கொயர்னாலும் y பவர் 1/2 is equal to x னாலும் சேம் தான். புரிஞ்சுதா? மாறாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்க. இப்போ இதுக்கு நாம வரைகிறேன் வரைபடம் எப்படி இருக்கும் பாருங்க. இதுக்கு நாம வரைபடம் வரைஞ்ச அப்படின்னா எப்படி இருக்கு பசங்களா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இது எந்த அச்சுக்கு பிரிக்கும் போது எந்த அச்சை வெட்டும் போது சமமா பிரியும்? y is equal to x ஸ்கொயர்னா இந்த அச்சை வெட்டும் போது எனக்கு சமமா இருக்கும். ஸோ இது x, இது y. புரிஞ்சுதா பசங்களா? தயவு செய்து புரிஞ்சுக்குங்க பசங்களா. இப்ப நான் இதை எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, இதை நான் எடுக்கிறேன். சோ இதை நான் எடுத்துக்கிறேன். இதை புரிஞ்சுக்கேன். எக்ஸ் அச்சு எக்ஸ்ங்க பாருங்க, ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா சார்பற்ற மாறிலி. இப்படி வருமா? எக்ஸ்ங்கிறது சார்பு மாறிலி. ஸோ பார்த்துக்க, இது ஒரே ரிலேஷன். y இது எக்ஸ் எடுத்துட்டேன். இப்ப நான் y எக்ஸ் நான் இதே எடுத்துட்டு வச்சுக்குவேன். இது y, இது எக்ஸ் எடுத்திருந்தேன்னா எப்படி எனக்கு கிடைச்சிருக்கும்? இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். புரியுதா பசங்களா? புரியுதா? இப்ப நாம எடுத்துட்டு
இன்னும் நான் எடுக்கிறேன். y square is equal to x ன்னு எடுத்துட்டேன். y square is equal to x. இப்போ இதோட வரைபடம் எப்படி இருக்கு பாருங்க. இதோட வரைபடம் எதுக்கு சமமா பிரியும்? இது x அச்சுன்னு எடுத்துட்டேன், இது y அச்சுன்னு எடுத்துட்டேன். அப்போ நான் x is equal to y squareனா எப்படி எந்த அச்சுக்கு சமமா பிரியும்? x is equal to y square. x is equal to y square. எந்த அச்சுக்கு சமமா பிரியும்? x அச்சை வெட்டும் போது சமமா பிரியும் இல்லையா? x அச்சை வெட்டும் போது சமமா பிரியும். அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். புரியுதா? இதை நான் என்ன சொல்லலாம்? y is equal to root x ன்னு சொல்லலாமா? ஸோ இதை y square is equal to x னாலோ y is equal to root x னாலோ சமம். ஆனால் என்ன மட்டும் வராது அப்படின்னா இதில் கீழே மட்டும் வராது. ஏன்னா நாம வர்க்கத்துக்குள்ள மைனஸ் போடும்போது என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ரூட் -1 ஆயிரும். அது இமேஜினரி ஆயிரும். ஓகே, இது நம்ம இயற்பியல்ல வராது பசங்களா. -√-1 வராது. அதனால நாம் இதுதான் எடுத்துக்கணும், மேல இருக்க பகுதியை மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்படின்னா y square is equal to x னாலோ y is equal to root x னாலோ சமமான என்னதான் வரும்? வரைபடம் தான் வரும். ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ இதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, கிளியரா நமக்கு தெரியும். புரிஞ்சுதா பசங்களா? ஓகே, ஸோ இது நமக்கு தெரியும். இதுதான் என்ன சொல்லலாம் அப்படின்னா பரவளையத்தோட நமக்கு வரைபடம். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா செவ்வக அதிபரவளையம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். செவ்வக அதிபரவளையம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ செவ்வக அதிபரவளையம் அப்படின்னா y is equal to 1/x என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த சமன்பாடு தான் நம்ம செவ்வக அதிபரவளையத்தை கொடுக்கும். எப்படின்னா இங்க பாருங்க, y is equal to 1/x எடுத்துட்டேன். இப்போ எக்ஸோட வேல்யூ மதிப்பு அதிகமாகும் போது ஒய்யோட மதிப்பு என்னவா இருக்கும்? கம்மியாகும். அதுக்காக நாம் எப்படி போடக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி போடக்கூடாது பசங்களா. இப்படி போடக்கூடாது. இது எக்ஸ் அச்சுன்னு எடுத்துட்டேன், இது ஒய் அச்சுன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா இப்படி போடக்கூடாது. இது தவறு. ஏன்னா எக்ஸோட மதிப்பு அதிகமாகும் போது ஒய்யோட மதிப்பு என்ன ஆகும்? கம்மியாகும். இது மாதிரி போடக்கூடாது. அப்படி போட்டீங்கன்னா தவறாயிரும். புரியுதா பசங்களா? இப்போ இதுக்கு நாம எப்படி வரைபடம் வரைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு புள்ளிகள் நமக்கு தெரியணும். எப்படி புள்ளிகள் நாம எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் எடுத்துட்டேன் x is equal to 0ன்னு எடுத்துட்டேன். எக்ஸோட மதிப்பு 0 அப்படின்னா ஒய்யோட மதிப்பு என்னவா இருக்கும்? 1/0 என்ன கிடைச்சிரும்? இன்ஃபினிட்டி. முடிவு இருக்காது. அதே மாதிரி தான் நான் இங்க கீழே கொண்டு வந்துட்டேன் x is equal to 1/y. இப்போ y is equal to 0 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிரும்? இன்ஃபினிட்டியா மாறிடும். இப்போ x is equal to 1 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 1 சொல்லும் போது ஒய்யோட மதிப்பு என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். ஸோ இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய புள்ளிகள். இந்த புள்ளிகள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாம வரைபடம் ஈஸியா வரைஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி வரையலாம்னு பாருங்க, பார்க்கலாம். ஸோ இது எக்ஸ் அச்சுன்னு எடுத்துட்டேன், இது ஒய் அச்சுன்னு எடுத்துட்டேன். ஓகே, நான் புள்ளிகள் வரைகிறேன். இப்போ x is equal to 0ன்னு எடுக்கிறேன். x is equal to 0னா இங்க இருக்கும் இல்லையா? இங்க இருக்கும். x is equal to 0னா ஒய்யோட மதிப்பு எங்க இருக்கும்? இன்ஃபினிட்டி. இந்த பாயிண்ட்டுக்கு போயிடும். அதே மாதிரி ஒய்யோட மதிப்பு 0 இருக்கும்போது ஒய்யோட மதிப்பு எப்போ 0 இருக்கும்? இந்த பாயிண்ட்ல 0 இருக்கும். எக்ஸோட மதிப்பு என்ன ஆயிரும்? இன்ஃபினிட்டி போயிடும். இப்போ எக்ஸோட மதிப்பு 1னா ஒய்யோட மதிப்பு 1 இருக்கும். அப்படின்னா நாம எப்படி கனெக்ட் பண்ணோம்? இப்படி தான் பண்ணணும். இதுதான் நாம என்ன சொல்லலாம்? அதிபரவளையம் சொல்லலாம். புரிந்தா பசங்களா? அதிபரவளையம். ஸோ இப்போ எக்ஸோட மதிப்பு அதிகமாகும் போது ஒய்யோட மதிப்பு என்ன ஆகிட்டே இருக்கும்? கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வரைபடம் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியாக 4 மார்க் எடுக்க முடியும். வரைபடம் தெரியாமல் போயிருச்சு அப்படின்னா ஈஸியாக வர மார்க்கையும் நம்ம விட வேண்டியதாக போயிடும் பசங்களா. நமக்கு வேண்டியது பாருங்க, நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாம முயற்சி பண்ணணும். ஸோ நம்மளுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சா லாஸ்ட் வரைக்கும் கஷ்டமா தான் இருக்கும். நமக்கு 720 மார்க் எடுக்கும்போது நமக்கு எடுக்க வேண்டிய மார்க் 600க்கு மேலே எடுக்கணும், ஒரு 650க்கு மேலே எடுக்கணும். நான் எங்கே சேரணும் அப்படின்னா ஜிப்மரில் சேரணும், எய்ம்ஸில் சேரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தயவு செய்து படிங்க. நான் ஒரு டாக்டர் ஆகணும், அதாவது ஏதாவது ஒரு காலேஜில் டாக்டர் அப்படி படிச்சிங்க அப்படின்னா ஸோ எந்த ஏதாவது ஒரு டைம் நம்மளோட ஒரு பேட் டைமாக இருக்கும்போது நமக்கு கிடைக்காம போகலாம். ஸோ நம்மளோட இலக்குங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு பெஸ்ட் காலேஜில் படிக்கணும், எம்எம்சி படிக்கணும், அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜிப்மரில் படிக்கணும், எய்ம்ஸில் படிக்கணும் அப்படிங்கிறத இலக்கா வச்சு படிச்சுனா மட்டும்தான் நிறைய மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஸோ அதுக்காக
தயவு செய்து புரிஞ்சுக்க பாருங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னும் கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் தெளிவான விளக்கம், இன்னும் எளிமையா நான் இதை மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இது என்ன புரியுதா? செவ்வக அதிபறை வளைவுன்னு சொல்லிட்டு என்ன தெரிஞ்சுதா பசங்களா? ஸோ இதுதான் நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இதுதான் செவ்வக அதிபறை வளையம் சொல்லலாம். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் இந்த 3 அதையும் நேர்கோடு இயக்கம், நேர்கோட்டு சமன்பாடு, அதே மாதிரி என்ன சொல்லலாம், பரவளையத்தோட சமன்பாடு, அதிபரவளையத்தோட சமன்பாடை வச்சு நாம் என்ன பண்ணலாம், கொஸ்டின், அதாவது எக்ஸாமில், நீட்டு எக்ஸாமில் பரீட்சையில் நமக்கு எதெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா? இப்போ ட்ரை பண்ணுங்க. கிராஃப்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கைனடிக் எனர்ஜி, அதாவது இயக்க ஆற்றல் இஸ் ஈக்குவல் டு p² divided by 2m. இப்போ pங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா உந்தம் சொல்லலாம். உந்தம் சொல்லலாம். pங்கிறது என்ன சொல்லலாம்? உந்தம்னு சொல்லலாம். mங்கிறது என்ன சொல்லலாம்? நிறைன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, இப்போ உந்தம் சமமா இருக்கும், மாறிலியா இருக்கும் போது, உந்தம் மாறாம இருக்கும் போது இது என்னது? இயக்க ஆற்றலுக்கும் நிறைக்கும் இடையில தொடர்பு நம்ம பார்க்க போறோம். இயக்க ஆற்றலுக்கும் நிறைக்கும் இடையில தொடர்பு. இப்ப பாருங்க, உந்தம் மாறாத சொல்லும் போது இயக்க ஆற்றலுக்கும் நிறைக்கும் என்ன தொடர்பு? இயக்க ஆற்றல் இஸ் எதிர்த்தகவா இருக்கும் இல்லையா? ஏன்னா 1/m. இயக்க ஆற்றல் நிறைக்கு எதிர்த்தகவில் இருக்கும். எதிர்த்தகவு அப்படின்னா நிறை அதிகமாகும் போது இயக்க ஆற்றல் என்ன ஆகும்? கம்மியாகும். புரிஞ்சுதா? இயக்க ஆற்றல் என்ன ஆகும்? கம்மியாகும். நாம பார்த்தோம் என்ன அப்படின்னா y is equal to 1/x. y is equal to 1/x. அப்படின்னா y is equal to 1/xங்கிறது என்ன நமக்கு வரைபடம் வரேன்னா அதிபரவளையம் வரும். இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ போடுங்க பார்க்கலாம். இங்க எடுத்துட்டேன், இது m எடுத்துட்டேன், இங்க இயக்க ஆற்றல் எடுத்துட்டேன். ஸோ நமக்கு எப்படி வரும்? இப்படி வரும். ஸோ புரிஞ்சுதா பசங்களா? இதுதான் நம்மளோட ஐடியாவா இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ நமக்கு கேள்விகள் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இப்போ இயக்க ஆற்றலுக்கும் நிறைக்கும் இடையில வரைபடம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கேட்கும். புரிஞ்சுதா? இப்போ அதே ஒரு கேள்வியை மாற்றி கேட்பாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இயக்க ஆற்றல் இஸ் ஈக்குவல் டு p² divided by 2m. இங்கே pங்கிறது கான்ஸ்டன்ட். pங்கிறது என்ன சொல்றா? கான்ஸ்டன்ட்ங்கிறது என்ன? மாறிலி, மாறாதுன்னு அர்த்தம். மாறாது, உந்தம் மாறாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உந்தம் மாறவே மாறாது, எல்லா இடத்துலும் சமமா இருக்குன்னு எடுத்துட்டோம். அப்படின்னா அது என்ன ஆகும்? மாறாம அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் இங்க பாருங்க, இந்த இடத்துல இயக்க ஆற்றலுக்கும் நிறைக்கும் இடையில கால்குலேட் பண்ணோம். இப்போ இயக்க ஆற்றலுக்கும் 1/, நிறைக்கு தான் கால்குலேட் பண்றேன். 1/நிறை, 1/நிறை அப்படின்னா இதை ஃபுல்லாவே நாம் என்ன எடுத்துக்கணும்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். புரியுதா பசங்களா? அதை எடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் வரையணும். இப்போ நான் எடுக்கிறேன். இப்போ நான் எடுத்துக்கிற பாருங்க, இது என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா 1/m. புரியுதா? நான் வரைய வேண்டியது 1/m, m இல்ல, 1/m. இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா இயக்க ஆற்றல். நான் வரைய வேண்டியது 1/m இருக்கனால, ஸோ இயக்க ஆற்றல் வெர்சஸ் எதுக்கடையில எக்ஸ். எக்ஸ் ஃபுல்லாவே 1/m. இப்போ நான் எம்னு எடுத்திருந்தேன் அப்படின்னா அதிபர வளையமா இருக்கும். பட் நாம என்ன எடுத்திருக்கோம்? 1/m எடுத்திருக்கோம். அப்படின்னா y is equal to x மாதிரி ஆயிடும். இந்த எக்ஸோட மதிப்பு என்னது? 1/m. புரிஞ்சுக்குங்க, இங்க m, இங்க என்னது? 1/mன்னு எடுக்கிறேன். புரியுதா? 1/m ஓட மதிப்பு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா இது ஃபுல்லாவே எக்ஸ் மாதிரி. அப்படின்னா y is equal to x அப்படிங்கிறது என்ன சமன்பாடு? நேர்கோட்டின் சமன்பாடு. என்னவாகும்? ஸோ நேர்கோடு கிடைக்கும். ஸோ mனா அதிபரவளையம், 1/mனா நேர்கோடு நமக்கு கிடைக்கும். எஸ் ஆனா? இது புரிஞ்சுதா பசங்களா? எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாருங்க, கைனடிக், அதாவது இயக்க ஆற்றலுக்கும் உந்தத்திற்கும் நாம பார்க்க போறோம். இப்போ நிறைங்கிறது மாறிலி எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். இப்போ உந்தத்திற்கு இயக்க ஆற்றலுக்கும் உந்தத்திற்கும் இடையில ரிலேஷன் நம்ம பார்க்குவோம். இப்போ இது மாறிலியில் எடுத்துட்டேன். இப்போ இயக்க ஆற்றல் என்ன சொல்லலாம்? உந்தத்திற்கு 2 மடங்குன்னு சொல்லலாமா? இயக்க ஆற்றல் உந்தத்திற்கு 2 மடங்கு. இப்போ நான் எதுக்கு போட போறேன் அப்படின்னா இயக்க ஆற்றலுக்கும் பீக்கும் போட போறேன். இப்போ என்ன மாதிரி கிடைக்கும் பாருங்க.
இப்போ நான் எடுத்துட்டேன். இது P. இது என்ன சொல்லலாம் அப்படின்னா கைனடிக், இயக்க ஆற்றல் சொல்லலாம். ஸோ இப்போ பாருங்க, இது y, எக்ஸ் ஸ்கொயர் சொல்லலாம். இப்போ கொஸ்டின் கேட்கலாம், எதுக்கு சார் ஒய்ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா, ஒய்ங்கிறது என்ன, சார்பு மாறிலி. எதை சார்பு இருக்கு, உந்தத்த சார்பாக இருக்கு. அதனால தான் நான் ஒய் ஆக்சஸில் ஒய் அச்சில் நான் எழுதிட்டேன். y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எதுக்கு சமமாக பிரியும், எந்த அச்சை வெட்டும் போது சமமாக பிரியும், y அச்சை வெட்டும் போது. அப்படின்னா y அச்சில் என்ன இருக்கு, இயக்காற்றல் இருக்கு, அதை நான் பிரிக்கணும். இப்படி எடுத்து, ஸோ எனக்கு இந்த அதாவது நெகட்டிவ் எக்ஸ் அச்சில் எனக்கு வராது. ஏன்னா இங்க பாருங்க, இயக்க ஆற்றல்ங்கிறது என்ன மட்டும்தான் இருக்கும், பாசிட்டிவ் தான் மட்டும்தான் இருக்கும். அதனால எனக்கு எப்படி வரும் அப்படின்னா இயக்க ஆற்றல் இப்படிதான் எனக்கு வரும். புரிந்தா பசங்களா? ஸோ ஏன்னா நம்மளோட வரைபடம் இப்படி இருக்கும், நாம் எது போட வேண்டிய அவசியம் இல்லை, இது போட வேண்டிய அவசியம் இல்லை. புரிந்தா பசங்களா? கிளியர்? ஸோ அதே மாதிரி தான் நாம இதுக்கு போக போறோம். இப்போ நாம் என்ன பார்க்க போறோம், டி டைம். ஓகே, நேரம். இது எதோட நேரம் சொல்லலாம் அப்படின்னா ஒரு தனி ஊசலோட நேரம் சொல்லலாம், அலைவு நேரம் சொல்லலாம். தனி ஊசலோட அலைவு நேரம் சொல்லலாம். இப்போ நாம் எதுக்கு நாம் வரைபடம் வரையணும், நேரத்திற்கும் அலைவு நேரத்திற்கும் நீளத்திற்கும் இடையில இருக்க நான் வரைபடம் வரையணும். எப்படி வரையலாம்னு பாருங்க, அதுக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. இப்போ நான் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா, இது y அச்சில் நான் எடுத்துக்கணும், நேரம் எடுத்துட்டேன். ஏன்னா தொலைவு, அதாவது அந்த நூலின் தொலைவு இருக்கு இல்லையா, நூலின் தொலைவை பொறுத்து தான் என்னவா இருக்கும், அலைவு நேரம் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ நான் இதில் எல் எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். இப்போ டீக்கும் எல்லுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, டி நேர்த்தகவு இல்லையா, வர்க்கத்திற்கு நேர்த்தகவு இருக்கும் இல்லையா, ரூட். இப்ப பாருங்க, ரூட் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, நான் ஒரு எளிமையான விளக்கம் கொடுத்திருந்தேன். y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரை நாம் எப்படி எழுதலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஒய்ன்னு எழுதலாமா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஒய். அப்படின்னா இதோட வரைபடமும் இதோட வரைபடமும் எப்படி இருக்கும், சமமா இருக்கும் இல்லையா. இப்ப நாம் எழுதலாமா? ஆனா இங்க பாருங்க, இங்க நான் என்ன எடுத்திருக்கேன், டீன்னு எடுத்துட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இது டீன்னு எடுத்துட்டேன். அரல்ஸ் இப்போ ஒரு நிமிஷம், இது டி எடுத்துட்டேன், அதான் எடுத்திருக்கேன், இது எல் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, டிசி ப்ரொபோர்ஷனல் டு, அதாவது டி எல்லுக்கு நேர்த்தகவு, ரூட் வர்க்கத்திற்கு நேர்த்தகவு எடுத்துட்டேன். இப்போ நான் இதை ஸ்கொயர் பண்ணா டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எல் சொல்லலாமா, டி ஸ்கொயர் டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எல். அப்படின்னா இப்போ நாம் என்ன எடுத்துட்டோம், இது எக்ஸ், இது ஒய் ஸ்கொயர் எடுக்கலாமா. இப்போ எந்த அச்சை வெட்டும் போது நமக்கு சமமா பிரியும் அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லும் போது இதுக்கு பிரியும் சமமா. ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி தான் நம்ம வரைபடம் வரையணும். புரியுதா பசங்களா? ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் உங்களுக்கு எளிமையா டீச் பண்றேன், இல்லைன்னா நிறைய உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லி கொடுக்குறேன். புரியுதா? ஸோ இந்த ஒரு சமன்பாடுக்கு நீங்க வரைபடம் வரைங்க, பார்க்கலாம். தேங்க்யூ பசங்களா.